அதிமுகவை சேர்ந்தவர்கள் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தொடர்பு கொண்டுள்ளார்கள் என்று அறிந்தவுடன் அவர்களை காப்பாற்ற இபிஎஸ் பல பித்தலாட்டங்கள் செய்ததாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரங்கள் என்ன மாணிக்கம்? இயற்கை வளங்களுடைய துறை அமைச்சர் ரகுபதி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து கடுமையான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தீர்ப்பு கிடைத்ததற்கு வெட்கமே இல்லாமல் தான் காரணம் என்று எதிர்க்கட்சி தலைவர் பெருமை பேசுகிறார் என்று விமர்சித்திருக்கக்கூடிய அமைச்சர் ரகுபதி, உண்மையில் வழக்கு கூட பதிவு செய்யாமல் குற்றவாளிகளை காப்பாற்ற கொடுத்ததுதான் பழனிசாமி அவருடைய அரசு செய்த கேவலமான சாதனை என்று கடுமையான வார்த்தைகளை கொண்டு விமர்சனம் செய்திருக்கிறார். அதிமுகவை சேர்ந்தவர்கள் இந்த வழக்கில் தொடர்பு கொண்டுள்ளார்கள் என்று அறிந்தவுடன் அவர்களை காப்பாற்ற பழனிசாமி அவர்கள் அரசு மேற்கொண்ட பித்தலாட்டங்களுக்கும் அளவில்லை, அதனை மூடி மறைக்க மேற்கொண்ட முயற்சிகளுக்கும் கணக்கில்லை என்று அடுக்கடுக்காக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து எடப்பாடி பழனிசாமியை கடுமையான வார்த்தைகள் மூலமாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்திருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதர தாக்குதல் உள்ளிட்டதுதான் இவருடைய அரசினுடைய சாதனை எனவும் அவர்களுடைய அடையாளங்கள் வெளியிட்டதுதான் சாதனை எனவும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். தொடர்ந்து அவருடைய கேள்விகளுக்கான பதிலாக அவர் இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.